காஞ்சனாலிருந்து காஞ்சூரிங் வரைக்கும் எத்தனை படம் வேணால் வரட்டுங்க. ஆனால் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது ஒத்த கண்ணை மூடிட்டு ஒரே கண்ணில் பார்க்குறது, பெட்ஷீட்டை மூடிட்டு அப்படியே அந்த சின்ன ஓட்டையில் படம் பார்க்குறது, பாத்ரூம் வந்தால் கூட அப்பா ப்ளீஸ் கூட வாயேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் பயந்து பயந்து நிறைய பேய் படங்களை பார்த்துருப்போம். அப்படி 90s கிட்ஸ் நம்மளை மிரள வச்ச பேய் படங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. நாம் பார்க்க போகிற முதல் படம் வா அருகில் வா. வரதட்சணை கொடுமைனால் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை கேரக்டரை அசிங்கப்படுத்தி கொலையும் பண்ணிடுது அந்த கொடூரமான குடும்பம். உடனே அந்த பொண்ணோட ஆவி அவங்க அப்பா ஆசாசியாக வாங்கி தந்த அந்த பொம்மைக்குள்ளே போய் ஒவ்வொருத்தரையும் பழி வாங்கிறதா அந்த படத்தோட கதையே. ஒவ்வொருத்தரையும் அந்த கொல்ற சீனெல்லாம் இன்னைக்கு பார்த்தாலும் செம்ம த்ரில்லாக இருக்கும். கிளைமேக்ஸ் சீனில் அந்த பொம்மையை விட்டு ஆவி வெளியே போகும்போது அப்பா அப்படின்னு ஒரு ஃபீலே வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் 13ஆம் நம்பர் வீடு. இன்னைக்கு வரைக்குமே 13 அப்படின்னா ஒரு பேய் நம்பர் அப்படின்னு மனசில் பதிய வச்சதுக்கு காரணமே இந்த படம் தான். இதை பேஸ் பண்ணி 13B அப்படின்னு சொல்லி ஒரு மாதவன் படம் கூட இப்போ ரிலீஸ் ஆகிருக்கும். கணவனாலேயே கொல்லப்பட்ட பெண்ணோட ஆவி அந்த வீட்டில் இருக்க 13ஆம் நம்பர் வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா ஆண்களையும் அந்த பெண்ணோட ஆவி கொல்றத இந்த படத்தோட கதையே. அடுத்து பார்க்க போகிற திரைப்படம் ஜமீன் கோட்டை. முன் ஜென்மத்தில் சூழ்ச்சியால் தன் கணவனை கொண்டவங்களை அடுத்த ஜென்மத்தில் வந்து ஸ்கெட்ச் போட்டு பழிவாங்கிற கதை தான் இந்த படம். அன்றைய காலகட்டத்துக்கு இந்த படத்தில் வந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் ரொம்ப அபாரமாக இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி முடிஞ்சது நீயே தெரிஞ்சுக்குவ. ஜெய் சைதான் நமகங்கிற அந்த மீன் டெம்ப்ளேட் இந்த படத்துல தான் இருக்கு. நமக பீம் சைதான் நமக. இந்த கிழவிய பார்த்தாலே அப்பெல்லாம் ரொம்ப பயமா இருக்கும். போய் வருகிறேன் தாயே. அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் ஜென்ம நட்சத்திரம். ஒரு சாத்தானுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்குமோ அதே குணாதிசயங்களோட பொறுக்கக்கூடிய ஒரு குழந்தைனால ஏற்படுற பிரச்சனை தான் இந்த படம். உண்மையிலேயே இது எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த படம் ரிலீஸ் ஆன போது ஒரு நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது. உண்மையாகவே இப்படி ஒரு சைக்கோ குழந்தை பிறந்ததாகவும் அதைய ஊர் மக்கள் எதிர்த்ததாகவும். நிறைய கிராஃபிக்ஸ் காட்சிகள் இல்லைனாலும் கூட ரொம்ப த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இந்த படத்தை. குறிப்பாக அந்த குழந்தை ஒவ்வொருத்தரையும் கொலை செய்ய முயற்சிக்கும் போது கொடுக்குற லுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். படத்தோட ஆரம்ப காட்சியிலேயே போலீஸ் ஒரு கைதியை சுட்டு கொண்டுடுறாரு. அதே சமயம் ஒரு சயின்டிஸ்ட் சாகா வரம் பெற மாதிரி ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்து அந்த கொலையாளி உடம்புல செலுத்தினதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்க வச்ச படம் தான் நாளைய மனிதன்.
சிலரது சடலங்கள் அடையாளம் தெரியாதபடி சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலைக்கான காரணத்தையும் இந்த படத்தை பார்த்துட்டு பல நாள் தூங்காத 90s கிட்ஸ் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண் பெண் குழந்தை என்றும் பாராமல் சிறிதும் மனிதாபிமானமற்ற முறையில் இந்த படுகொலைகளை செய்து கொண்டிருப்பவன் ஒரு மன நோயாளியாக இருக்க வேண்டும் என்பதை போலீசார் கருதுகின்றனர். மனுஷனுடைய வாழ்க்கை எங்க போய் முடியுது? மரணத்துல. அந்த மரணத்தையே ஜெயிச்சுட்டா. இந்த படத்தோட சீக்குவலா அதிசய மனிதன் அப்படிங்கிற இன்னொரு படமும் வந்தது. இந்த 2 படத்தையும் இன்னைக்கு நினைச்சாலும் திக்கு திக்குன்னு தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற படம் மை டியர் லிசா. இன்னைக்கும் ராஜ் டிவியில் அடிக்கடி போடக்கூடிய படம் இது. ஒரு கேங் ரேப்பால இறந்து போற பொண்ணோட பழிவாங்கும் கதை தான் இது. இன்னைக்கு பார்க்கறதுக்கு வேணா செம கிரிஞ்சா இருக்கலாம், ஆனா அன்னைக்கெல்லாம் அள்ளு விட்டுடுச்சுன்னு தான் சொல்லணும். நல்ல ரொமான்டிக்காக சாமிங் ஹீரோவாக பார்த்த நம்மளோட மைக் மோகனை முதல்ல ஒரு பேயா டெரராக பார்த்து பயப்படுற அளவுக்கு கொண்டு வந்த படம் தான் உருவம். இந்த படத்தில் முக்காவாசி சீனை யாராவது டைட்டாக கட்டி பிடிச்சி பயந்து தான் பார்த்துருப்போம். இந்த படத்தில் முக்கியமாக மோகனுக்கு போடப்பட்ட மேக்கப்பை பாராட்டியே ஆகணும். இந்த வாரம் திகில் வாரம் அப்படின்னு எத்தனை முறை சன் டிவியில் நைட்டு 10 மணிக்கு இந்த படம் போட்டாலும் எல்லா 90s கிட்ஸும் மறக்காமல் ஆஜராகிற படம் தான் ஜெகன்மோகினி. இதில் வரக்கூடிய கிராஃபிக்ஸ் காட்சிகளை பார்த்து பயக்காத 90s கிட்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டவங்களை நல்லா போய் பழி வாங்கும்போது நல்லா வேணும்னு கைதட்டி சிரிச்ச நினைவுகள் இன்னும் மனசுலயே இருக்கு. காமெடிங்கிற பேரில் அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பார்த்தும் கூட பயந்தவங்க நம்ம 90s கிட்ஸ் தாங்க.